பால்கனி. பார்த்துட்டு அப்புறம் கால் வந்துடும் பரோட்டா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேனி டைனா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வயநாட் டே 1 vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசார்ட்டோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் நேம் வந்து ஆரிசான் ரெசார்ட், நாய்க்கட்டி, சுல்தான் பத்தேரியில் இருக்குது. சுற்றி பார்த்தா ஃபுல்லுமே காடாக தான் இருக்குது. எதுவுமே எங்கேன்னு தெரியல. உள்ள வந்துட்டா ஓகே, இங்கே நம்மளுக்கு நார்மலாக காட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி டேபிள், சைட் டேபிள், ஏசி, டிவி, அப்புறம் இங்கே ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி கிடையாது, ஒரு சின்ன விண்டோ. இந்த மாதிரி ஒரு வியூ இங்கேருந்து இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். வயநாடில் நம்ம இந்த ரூமில் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். അവർ ചെന്നൈയിൽ നിന്ന് നേരെ ഡയറക്റ്റ് കൊച്ചിയിലേക്ക് അവർ കൊച്ചിയിൽ നിന്ന് ഡയറക്റ്റ് நம்ம கிளம்புனதே ஆஃப்டர்நூன் மேலே ஆனதுனால நம்மளுக்கு அங்கே ரெசார்ட் பக்கத்தில் என்னென்ன லொக்கேஷன்ஸ் இருக்கோ அது மட்டும் இன்றைக்கி கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இங்கே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து ஒரு 5:30, 6 மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். வந்திருக்கோம்னா இது வந்து ஒரு ஜெயின் டெம்பிள். இது எப்படின்னா குணாகோகா மாதிரியாம். ஸோ எப்படி கொடைக்கானலுக்கு ஒரு போதும். மைசூர், இங்கேருந்து மைசூருக்கு வந்து கொகை மூலியமாகவே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொகைக்கு வழி எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த மைசூர் மகாராஜா வந்து இங்கே தான் வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து பேண்டம் ராக். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்கிங் ஃபீஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் பார்க்கலாம்.
அது எதுக்கு நீ இப்படி வரணும், அப்படி இருந்து இப்படியே வந்துருக்கலாமே. யாருங்க இவ இப்படி சுற்றி இப்படி வந்து இப்படி கூட்டின்னு வரா, அதுக்கு இப்படியே வந்திருக்கலாம். கேசிங் பார்த்தீங்கன்னா இதான் வந்து லப்பர் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து லப்பர் எடுப்பாங்க. அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காரப்புறம் டாம் இருக்கு. ஆனால் கேரளாவில் பெருசாக சிக்கல் தான் 600 கிலோமீட்டர் தான். இன்னைக்கு காரப்புறம் டாமு, பாண்டன் ரோட்டு, ஹெரிட்டேஜ் மியூசியம் இன்னைக்கு மூணு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓகே ஓகே கூட ஜாஸ்தி. ஹலோ கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரப்புழா அட்வென்ச்சர்ஸ் ஜோன். இங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து நாங்கள் வந்து ஜிப்லைன் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் டிக்கெட் வாங்கிட்டேன். டிக்கெட் காட்டு. வந்து செம்மையாக மழை வரப்போட்டு கூட பயங்கரமாக பயப்படுது. மழை வரவங்க எப்படி பயங்கரமாக இடி இடிக்குது. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். கேரளா லாங்கஸ்ட் ஜிப்லைன் தான் நம்ம போக போகிறோம். செம்மையாக பயமாக இருக்குது. சீரியஸாக எப்படி நான் டிக்கெட் எடுத்தேன்னு எனக்கே தெரியல. செம்மையாக பயமாக இருக்குது. டைனாக்கு போட்டு விடுறாங்க. அந்த இதுலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஜிப்லைன் போவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் வந்துட்டேன். நீங்கள் யாராவது ஜிப்லைன்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான அவுட்ஃபிட் வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. போயிட்டாங்க நினைக்கிறேன். நீ ஒன்ஸ் எதுவும் போயிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் சரியாயிடும். அவ்வளோதான், குட்டி கேமரா பயப்படாமல் போனேன், நான் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே எடுக்கல, இங்கே எடுக்க முடியாமல் போச்சு. சரியான ஜாலி. கீழே நான் வந்து கீழே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கீழே ஃபுல்லா பார்த்தேன், சுத்தி பார்த்தேன். திருப்பி ஒரு வாட்டி போகலாமா? திருப்பி ஒரு வாட்டி போனா கூட ஜாலியா இருக்கீங்களா? வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காரப்புழா டேம்ல இருக்கிற ஜிப்லைன் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 390 சம்திங் அந்த மாதிரி. 390 டிக்கெட். பட் ஆனா ஒர்த்து தான். ஆனா செம சூப்பரா இருந்துச்சு. அங்க போற வரைக்கும் நான் செம்மையா பயந்துட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து போனதுக்கு அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க மேடம். இப்போ அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. 6:30 எல்லாமே க்ளோஸு. ஸோ இப்போ எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிப்லைன் இல்லை ஜெயின்ட் ஸ்விங் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா 5 o'clock 5:30 டிக்கெட் நம்ம எடுத்தால் தான் அந்த ரயிலில் நம்மளால் போக முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்குள்ளே மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து 30.
இந்த ஒரு ஷாப் வந்து மார்னிங் நாங்கள் போகும்போதே பார்த்துருந்தோம். கிராஸ் பண்ணும்போதே அந்த ரோட் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் தான், அதாவது தைலம் இலையா அதில் வந்து பண்ணுறது நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து ஃபுல்லாக பாடி பெயின் இதுக்காகலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நாங்கள் வீட்டுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு வந்து நாங்கள் வில்டன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். நாங்கள் இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா சிக்கன் பரோட்டா மந்தி ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நிறைய ஆர்டர் பண்ணிடுச்சு, சாப்பிட முடியல. பேலன்ஸ் பார்சலும் பண்ணி எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோங்க. சீசன் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இங்கே நல்லா இப்போது செம்மையாக வந்து மழை, இன்னைக்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் இங்கே செம்ம சில்லுன்னு சூப்பராக தான் இருக்குது இப்போ கிளைமேட்டு. நாளைக்கு அதெல்லாம் இங்கே வந்துட்டு இங்கேயே ரொம்ப எங்களுக்கு குளிருது. நாளைக்கு வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோன்றது இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye bye friend. Diana. Danny. Bye bye.